ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாக பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் ரப்பர் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பீகாக் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டபுள் சைடு வந்து ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணின மாதிரி பீகாக் வந்து எடுத்திருக்கோம். ஒரு ஸ்மால் மோட்டிவ் தான். இதில் வந்து ஆரி ஒர்க் பண்ணி இந்த பேண்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஜரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நெட் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்ன ஜரி லைனாக வந்து கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச்சஸாக போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக போடும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்கே வந்து நீட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு திலகம் மாதிரி வருது இல்லையா, அந்த பீகாக் கிட்ட அதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீகாக்கோட பாடி வந்து ஹெட் போர்ஷன் பாடி போர்ஷன் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த டர்னிங் வர இடத்துல எல்லாமே குட்டி குட்டி செயினாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து திரும்பிக்கும். பார்க்கவும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டி செயினாக போட்டு இந்த பாடி போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு இது மாதிரி வருது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துடலாம். ஷார்ப் வர இடத்துல ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வந்துக்கும். இப்போ இது இந்த மாதிரி போட்டு அந்த திலகம்குள்ளேயே கொண்டு போய் முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது இல்லையா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது மாதிரி வருது இல்லையா, கர்வ் மாதிரி, அதுக்குமே வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி வருது இல்லையா, அதுக்குமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் அவுட்லைன் மட்டும் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா லுக் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந்த மாதிரி வந்து அந்த யூ ஷேப் மாதிரி வரதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து செயின்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் நாட் பண்ணுங்கிறது இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் வந்து ரெண்டுக்குமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். பீகாக்கோட ஹெட் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுட்டு இந்த சீக்வன்ஸையும் சுகர் பீடையும் விட்டுட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நீடில் விட்டு எடுத்து நாட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருந்துக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசியில் வந்து ஃபுல்லாக லோடிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஆன்டிக் ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். பீகாக்கோட பாடி போர்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஜர்தோசியில் வச்சு கொடுத்துக்கலாம். அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் லோடிங் கொடுத்துக்கலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்தே ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் நல்லாயிருக்கும். கீழேருந்து மேலே அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லோடிங் முடிச்சுட்டு பார்க்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜர்தோசி, சீக்வன்ஸு, சுகர் பீட் மட்டும்தான். வேறு எந்த மெட்டீரியல்ஸுமே யூஸ் பண்ணல. ரொம்ப ஈஸியான ஒர்க்கில் வந்து சூப்பரான டிசைன் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இது வந்து ஹேர் பேண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திலகம் ஷேப் வருது இல்லையா, அதுக்கும் வந்து லோடிங் கொடுக்குறோம் ஜர்தோசிலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலர், அதாவது ஆன்டிக் சில்வர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலரில் வந்து நம்ம இந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து லோடிங் கொடுத்துக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்கு, ஸ்லீவ்ஸ்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்சஸாக ரெடி பண்ணி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் ஹேர் பேண்டுக்கு பதிலாக சென்டர் கிளிப்புமே பண்ணலாம். யூ பின்னுமே இதை வச்சு பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒர்க் வந்து ஒன்றே தான். அந்த பின்ஸ் அட்டாச் பண்ணுறது இல்லை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். பட் ஒர்க் வந்து இதே தான். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஷேப் வருது இல்லையா, அதுக்கும் வந்து நான் இந்த மாதிரி ஆன்டிக் சில்வர்லேயே வந்து ஜர்தோசியில் கொடுக்குறேன் லோடிங் மாதிரி. உள்ளே வந்து எதுவுமே இது கிடையாது, பேடட் லோடிங் இல்லை, நார்மல் லோடிங் தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லோடிங் கொடுத்து முடிச்சிடலாம் இதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே அந்த பீகாக் திலகம் ஷேப் கிட்ட ஒரு ஃபெதர் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கும் வந்து நம்ம ஜர்தோசியும் சுகர் பீடும் வச்சு கொடுக்க போகிறோம். இது வந்து இப்போ இங்கே எண்ணாட் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இதுக்கு இருக்கு இல்லையா, ஒரு சுகர் பீடு, ஒரு ஜர்தோசி, இந்த மாதிரி சின்ன பீஸஸாக எடுத்துகிட்டு இந்த லோடிங் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மெத்தட் தான். உங்கள் ஜர்தோசி மட்டும் வச்சு போட்டோம். இதில் வந்து ஒரு சுகர் பீடு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி சுகர் பீடு ஜர்தோசியை கொடுக்கும்போது உங்களுக்கு லுக் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பீகாக் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் வரதுமே அதே டிசைன் தான். ஸோ இது வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இந்த இடத்துல வந்து இந்த சுகர் பீடு ஜர்தோசி வச்சு நம்ம என் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு 3 சுகர் பீடும் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டு நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டு அதை என் நாட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்குமே வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் நாட் போட்டு ஒரு சீக்வன்ஸு, அதுக்கப்புறமா 3 சுகர் பீட் போட்டு என் நாட்டு. அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 சுகர் பீடு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு சீக்வன்ஸு 2 சுகர் பீடு வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் இதுக்கு எல்லாமே வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த யூ ஷேப் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஃபெதர் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா. இது ஃபுல்லாகவே வந்து இது நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா இந்த பீகாக்கோட இது வரும் இல்லையா, அதுக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸு ஒரு 4 சுகர் பீட் எடுத்து அந்த இடத்துலேருந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த பீகாக் மேலே வர அந்த இது மாதிரி அழகாக வந்துடும். இதே மாதிரி ஆப்போசிட்டும் முடிச்சுட்டு இன்னொரு அவுட்லைனும் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் நினச்சி இன்னும் கொஞ்சம் இது பண்ணி காட்டலாங்கிறதுக்காக ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு லோடிங் மாதிரி கொடுத்துக்குறோம். ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டு ஒரு சுகர் பீடு 2 கட் பீடு அது மட்டும் வச்சு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லீவ் ஷேப் வந்த மாதிரி வந்துடும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடு ஜர்தோசி வச்சு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு கட் பீடு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதோட லுக் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நாட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஆப்போசிட்டில் முடிச்சுட்டு ஜரியும் முடிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 ஜரி முடிச்சிட்டேன். இப்போ இந்த சென்டரில் வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கோல்டு கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடு வந்து ஒரு 20 எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 mm ரவுண்ட் பீடும் அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற சுகர் பீடு மட்டும் விற்றுட்டு அப்படியே ரிவர்ஸில் நம்ம நீடில் வந்து இது எல்லா பீட்குள்ளேயும் வர மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கிடச்சிடும். இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது சென்டரில் வருது, இதுக்கு அடுத்தடுத்து வர்றது வந்து ஒரு 2 பீட் 3 பீட் அந்த மாதிரி குறைச்சி எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 20 கொடுத்துருந்தோம்னா அடுத்தது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதே 3 mm பீடு இன்னொரு சுகர் பீடுமே நம்ம வச்சு தான் வந்து கொடுக்குறோம். இந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு அப்படியே 3 mm பீடுக்குள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்தோடு அட்டாச் ஆகாமல் ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கிடச்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் திருப்பிட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக் ஷீட் வந்து பின்னாடி பேஸ்ட் பண்ணிடலாம். வேக் ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் க்ரிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேண்டு வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு அது லேஸாக இருக்கும். அப்போ அதுக்கு க்ரிப் இல்லாமல் கொஞ்சம் வளையறக்காக இது இருக்குது. அதனால இந்த மாதிரி வேக் ஷீட் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஃபுல்லாக வந்து B7000 க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக் ஷீட் வச்சுருங்க. வேக் ஷீட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. சிசர் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிளாத்லேருந்து ஃப்ரேம்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து நம்ம அந்த எட்ஜஸில் எல்லாமே கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சிசரும் வந்து எதுவும் இதாகாது. இந்த மாதிரி அந்த ஜரி லைனை ஒட்டியே கட் பண்ணணும். ஜரி மேலே படக்கூடாது. ஸோ அதில் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த கர்வு இதெல்லாம் வர இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேங்கிங்ஸும் வச்சுருக்கோம், அதில் வந்து பற்றக்கூடாது. பட்டுச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாமே பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேண்டு வந்து அட்டாச் பண்ணுறது வந்து நான் ஒரு வேக் ஷீட்டில் பேண்டை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்.
அதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து வர வீடியோவில் அது எப்படி பண்ணுறேங்கிறதையும் நான் காட்டுறேன். பேண்ட் இதில் அட்டாச் பண்ணுறத நான் இந்த வீடியோலேயே காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு வந்து கலரு, சைஸு, அதோட என்ன சைஸ் வேணும், உங்களுக்கு கிளிப் வேணுமா, யூபின் வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைசபிள் தான். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேக் ஷீட்டில் நான் ஹேர் ரப்பர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பிளாக் த்ரெட் போட்டு. அதை வந்து நான் இது கொஞ்சம் அதுக்கு அது ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா B7000 க்ளூ வந்துட்டு தாராளமாகவே போட்டுக்கோங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம். போட்டுட்டு இந்த பீகாக் இதில் வந்து அப்படியே வச்சு கிளிப்ஸ் போட்டு விட்டுருங்க. நல்லா ஒரு ஓவர் நைட் வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருந்துக்கும். இதோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்க இப்போது. அழகான ஒரு பீகாக்கு ஹேர் ரப்பர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கோல்டன் லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். எலிகண்ட் லுக் கொடுக்கக்கூடியது. நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆகட்டும், சாரீ ஆகட்டும், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். கோல்டு கலருங்கும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.